பேசலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாம கர்த்தர் ஆசீர்வாத மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் 15 அதிகாரம் 4 வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் இருப்பேன். நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது பரிசுத்த நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருந்து செடியானது கொடியை நிலைத்திருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை சொல்ற அவரை நோக்கி அவருடைய பாதத்தில் அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு விசேஷ நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பான ஐசு சாமி, ஆண்டவரே கொடி செடியோடு நிலைத்திருப்பது போல் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நிலைத்திருக்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அன்பு கூறோம், நேசிக்கோமே, துதிக்கத்தக்கதான பலனையும் கிருபைகளை மனசை நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் கட்டளையிடும்படியாயும் உடைய சமூகத்தில் செபிக்கிறப்பா. தகப்பனே, எங்களத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய துணையும் கர்த்தருடைய ஆதரவும் கர்த்தருடைய பிரசனைகளை வழிநடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு செடிக்கு எப்படி தண்ணி பாய்க்கிறோம், இதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான தண்ணீர், ஆசீர்வாதமான மதவை நீங்கள் தரங்கப்ப அடைக்கப்பட்டிருக்கிற குண்டுகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஊற்றுகள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் திறக்கும்படியாய் ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களோடு கூட இருந்து தகப்பனே பரலோகத்தின் நன்மையை பூமியில் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை தந்தி எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மையப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.